2026 மார்ச் ஏப்ரல் நடந்த 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதி ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணவங்களுக்கு இப்போ ஸ்கேன் காப்பியை என்னைக்கு டவுன்லோட் பண்ணுறது, ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளிகேஷனை என்னைக்கு சப்மிட் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த டீட்டெயிலை இப்போ அரசு தேர்வுகள் இயக்கம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டேட்டில் என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கேன் காப்பியை என்னைக்கு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு, அதாவது 16/6/2026 அன்னையிலிருந்து நீங்கள் ஸ்கேன் காப்பியை டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கலாம். நாளைக்கு என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, பாடக்குறியீடு 001 பாடம் தமிழ், 005 கணிதம், 012 விருப்பமொழி பாடம். இந்த 3 சப்ஜெக்ட்டுமே நீங்கள் நாளைக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, அரசு தேர்வுகள் இயக்கம் ஒரு லிங்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த லிங்க் நாளைக்கு தான் ஆக்டிவாக இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் முதல் பாக்ஸில் உங்கள் எக்ஸாம் ரோல் நம்பரை என்டர் பண்ணுங்க. அடுத்த பாக்ஸில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை இதே ஃபார்மேட்டில் என்டர் பண்ணுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கேன் காப்பி டவுன்லோடு கேட்கும். டவுன்லோடு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிரும். ஸ்கேன் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு அதில் என்னென்ன செக் பண்ணணும், முதல்ல டோட்டல் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது ஏதாவது ஆன்சர் கரெக்ட் பண்ணாமல் இருக்காங்களா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. அடுத்தது ஆன்சரை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கு மார்க் போடாமல் இருக்காங்களா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஆன்சருக்கு மார்க் கம்மியாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணுங்க. ஏதாவது ஆன்சருக்கு உள்ள மார்க்கை ஃப்ரண்ட் பேஜில் ஆட் பண்ணாமல் இருக்காங்களா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. உங்கள் ஸ்கேன் காப்பியில் உள்ள மார்க்குக்கும் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டில் உள்ள மார்க்குக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. இப்போ சொன்ன பாயிண்ட்ஸில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாம். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் என்னைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, 17/6/2026 23/6/2026 நீங்கள் ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இதை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா பிரைவேட் கேண்டிடேட் நீங்கள் எல்லாருமே எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் ஆஃபீஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், அங்கே போய் சப்மிட் பண்ணணும். தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆபீஸ், அதாவது டிஸ்ட்ரிக்ட் சீஃப் எஜுகேஷனல் ஆபீஸ், அங்க போய் நீங்க சப்மிட் பண்ணணும். அப்ளிகேஷனோட நீங்க ஃபீஸை பே பண்ணணும். ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா, ரீவேல்யூஷனுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 505 ரூபாய், ரீடோட்டலிங்க்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 205 ரூபாய். ஃபீஸை நீங்க கேஷா தான் பே பண்ண முடியும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது ரீவேல்யூஷனுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் இயருக்கு உள்ளது. இதை எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் உங்க நேமை பிளாக் லெட்டர்ல எழுதிக்கிங்க. ரைட் சைடில் உள்ள பாக்ஸில் உங்க எக்ஸாம் ரோல் நம்பரை எழுதிக்கிங்க. சப்ஜெக்ட் காலத்தில் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்தது சப்ஜெக்ட் கோட், அந்த காலத்தில் அதோட சப்ஜெக்ட் கோடெல்லாம் இருக்கும். அடுத்த காலத்தில் என்ன சப்ஜெக்ட்டுக்கு நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண போறீங்களோ அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கிங்க. அடுத்தது கீழே டோட்டல் அமௌண்ட் போட்டுங்க. அதாவது எத்தனை சப்ஜெக்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அத்தனை சப்ஜெக்டோட அமௌண்ட்டை டோட்டல் பண்ணி போட்டுருங்க. அதுக்கு கீழே உள்ள பாக்ஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எத்தனை அப்படின்னு போட்டுருங்க. அடுத்தது ரீவேல்யூஷனுக்கு என்ன நார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் பாயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீவேல்யூஷன் யார் பண்ணுவா அப்படின்னா, சீனியர் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் 3 நம்பர்ஸ் அவங்க தான் உங்களுக்கு ரீவேல்யூஷன் உங்க பேப்பரை பண்ணுவாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீவேல்யூஷன் பண்ண பிறகு உங்க மார்க் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி இல்லை கம்மியானாலும் சரி, எந்த மார்க் ஃபைனலாக வருதோ அதுதான் ஃபைனல் மார்க். மூணாவது பாயிண்ட்லேயும் அதான் சொல்லியிருக்காங்க. கடைசியாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரீவேல்யூஷன் என்ன மார்க் வருதோ அதுக்கு தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அடுத்தது டிக்ளரேஷன்ல நீங்க சைன் பண்ணணும், இல்லைன்னா உங்க பேரண்ட்ஸ் சைன் பண்ணணும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது லாஸ்ட் இயருக்கு உள்ள ரீடோட்டலிங் அப்ளிகேஷன் ஃபார்ம்.
இதை எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் உங்கள் நேமை பிளாக் லெட்டர் எழுதிக்கிங்க. ரைட் சைடு உள்ள பாக்ஸில் எக்ஸாம் ரோல் நம்பர் எழுதிக்கிங்க. முதல் காலத்தில் நேம் ஆஃப் தி சப்ஜெக்ட் இருக்கும். ரெண்டாவது காலத்தில் சப்ஜெக்ட் கோடு இருக்கும். அடுத்த காலத்தில் ரீடோட்டலிங் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்க. அடுத்த காலத்தில் உங்கள் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டில் உள்ள மார்க்குக்கும் ஸ்கேன் காப்பியில் உள்ள மார்க்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த காலத்தில் எந்த சப்ஜெக்ட்டுக்கு இருக்குதோ அந்த பாக்ஸை டிக் பண்ணுங்க. அடுத்த காலத்தில் டோட்டல் மார்க்கில் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக உள்ள பாக்ஸில் டிக் பண்ணுங்க. அடுத்த காலத்தில் ஏதாவது ஆன்சர் கரெக்ட் பண்ணாமல் இருந்தாங்களோ இல்லை ஆன்சரை கரெக்ட் பண்ணிட்டு மார்க் போடாமல் இருந்தாங்களோ இல்லை மார்க் போட்டு அந்த மார்க்கை ஃப்ரண்ட் பேஜுக்கு கொண்டு வராமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா அந்த ஆன்சருடைய பேஜ் நம்பர் கொஸ்டின் நம்பரை அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக எழுதுங்க. கீழே டோட்டல் அமௌண்ட் எழுதிங்க. அடுத்து கீழே உள்ள பாக்ஸில் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் எழுதிடுங்க. கீழே ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரீடோட்டலிங் அப்ளை பண்ணுறதுக்கான 5 பாயிண்ட்ஸ். இதை பற்றி ஏற்கனவே சொன்னது தான், திரும்ப ஒரு தடவை பார்த்துடலாம். ரீடோட்டலிங் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1, டோட்டல் மார்க்கில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ரீடோட்டலிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்சரை கரெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் மார்க் கொடுக்கல அப்படின்னா ரீடோட்டலிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்க் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த மார்க்கை ஃப்ரண்ட் பேஜில் கொண்டு வந்து ஆட் பண்ணலை அப்படின்னு இருந்தால் ரீடோட்டலிங் தான் போகணும். நாலாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆன்சரை கரெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா ரீடோட்டலிங் போகணும். அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்கேன் காப்பியில் உள்ள மார்க்கும் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டில் உள்ள மார்க்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரீடோட்டலிங் போகணும். அடுத்தது டிக்ளரேஷனில் உங்கள் சைனோ இல்லை பேரண்ட் சைனோ இருக்கணும். ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் இதுக்கான ரிசல்ட் எப்போ டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா 10th சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு ஒரு 2 or 3 டேஸ்க்கு முன்னாடி தான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க. எந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்லைனில் டிக்ளேர் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் மார்க் சேஞ்ச் ஆச்சோ அவங்க ரோல் நம்பர் மட்டும் டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. மார்க் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலை அப்படின்னா உங்கள் ரோல் நம்பர் அந்த லிஸ்ட்டில் வராது. அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு புது ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கணும். ஒரிஜினல் மார்க் ஷீட் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா செப்டம்பர் 1st வீக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ரீவேல்யூஷன் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணவங்களுக்கும் அதே டேட்டு தான், அப்ளை பண்ணாதவங்களுக்கும் அதே ஒரே டேட்டில் தான் ஒரிஜினல் மார்க் ஷீட்டு இஷ்யூ பண்ணுவாங்க. எல்லா அப்டேட்டும் இந்த சேனலில் வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.